மக்களே கோல்டு ரேட்டு நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. நம்மளால் வாங்க முடியுமா என்று பலர் யோசிக்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. காசு பணம் உள்ளவங்களே வாங்குறது சிரமம் இந்த காலத்தில். அப்படி ஒன்றுமே இல்லாதவங்க, அன்றாடம் காட்சி டெய்லியும் உழைக்கக்கூடியவங்க, அன்னன்ன வருமானத்தில் வாழக்கூடியவங்களுக்கு கோல்டு ஒரு எட்டாக்கனி ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த ஆரா கோல்டுங்கிற அப்ளிகேஷனு. இது மூலமாக உங்கள் கையில் ரூ. 10 ரூ. 50 ரூ. 100 எது இருந்தாலும் எல்லாருமே இப்போ ஜிபே யூஸ் பண்ணுறோம். ஸோ அது மூலமாக உங்களுக்கு ஆட்டோ பே மூலமாக டெய்லியும் உங்களுக்கு அமௌண்ட்டு உங்கள்கிட்டேருந்து போகிற மாதிரி மினிமம் அமௌண்ட்டு ரூ. 10லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். ரூ. 50 ரூ. 100 அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் சேவிங் பண்ணலாம் இந்த அப்ளிகேஷன் மூலமாக. ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷனு. எல்லாருமே பயன்படுத்தலாம். மெயினாக ரொம்ப முடியாதவங்க, நம்மளால் சேமிக்கவே முடியல, நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு 1/2 கிராமு 1 கிராமு கூட நம்மளால் சேமிக்க முடியல அப்படிங்கிற இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்த அப்ளிகேஷனை சொந்தமாக பார்ப்போம். இப்போ ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த அப்ளிகேஷன் ஆரா கோல்டுங்கிற அப்ளிகேஷனு நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் உள்ளே போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக கொடுத்துருப்பாங்க. அதாவது அன்னன்னைக்கு அந்தந்த டைமில் என்னென்ன ரேட்டு, சில்வருக்கு என்ன ரேட்டு, கோல்டுக்கு என்ன ரேட்டு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் டெய்லியும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து போகிற மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னன்னாக்கா, உங்கள் அக்கௌண்ட் உள்ளே நீங்கள் போனதுக்கு பிறகு உங்கள் டீட்டெயிலெலாம் கேட்பாங்க. உங்கள் பேர், டீட்டெயில்ஸு, பேன் கார்டு இதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பே, செட்டப் ஆட்டோ பே அப்படின்னு இருக்கும். அது நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இப்போ இதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ரூ. 100 நம்ம அமௌண்ட் போட்டிருக்கோம் கோல்டுக்கு டெய்லி. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இது உள்ளே போய்ட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். டெய்லி, வீக்லி, மந்த்லி அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கோல்டு சூஸ் பண்ணுறீங்க, டெய்லி பண்ணுறீங்கன்னா ரூ. 50 ரூ. 100 அப்படி போட்டுக்கலாம். இல்லை வீக்லி பண்ணுறதுனால வீக்லி நீங்கள் 50, 100, 1000 அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நான் மந்த்லி கட்டுறேன் அப்படின்னு சொன்னாலும் மந்த்லி நீங்கள் சூஸ் பண்ணி மந்த்லி பண்ணிக்கலாம். மந்த்லி 5000, மந்த்லி 2000. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக நான் சொல்கிறது ரொம்ப எளிமையான மக்களுக்கு ரூ. 50 ரூ. 100 அப்படிங்கிறது அவங்களால முடிஞ்சுது. ஸோ அதை அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் டெய்லியும் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ டெபிட் ஆகிட்டே இருக்கும். அதாவது நமக்கு போகிறது தெரியாது, வலிக்காமல் அந்த காசு நம்மளுக்கு சேவிங்ஸ் ஆகிட்டுருக்கும் நம்ம அக்கௌண்ட்லேருந்து. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு இட்லி கடை வச்சுருக்குறாங்க, ஒரு சின்ன பொட்டி கடை வச்சுருக்கவங்க அவங்க இது மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு சேவிங் ஆகிட்டே இருக்கும். நம்ம என்ன நினச்சாலும் நம்ம எடுத்து வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரே டைமில் ஒரு 5000, 10,000 எடுத்து வைக்கிறது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு அமௌண்ட்டை நீங்கள் சேமிச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு நல்ல ஒரு சேவிங்ஸை பண்ணலாம்.